வந்துட்டே சாப்பிட வந்துட்டே சொல்லுடா. தப்பா சொல்லக்கூடாது. தப்பா சொல்லக்கூடாது. அத்தை நீ பேசாம அத்தை அத்தை சாப்பிடும்போது பேசக்கூடாது. சாப்பிடும்போது பேசக்கூடாது அத்தை சாப்பிடும்போது பேசக்கூடாது. அத்தை வாங்கி வந்து பேசக்கூடாது எடுக்கிறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. கைக்கு வாங்கிக்கிற சண்டை பெரிய கடைக்கு வந்தாலே இந்த பிரச்சனை தான். லேட்டாக வாங்க. தப்பா சொல்ல. கல்யாணத்துக்கு கூட்டி போச்சு பனானா பனானா லீஃப் கூட்டி வருத்தே போயிடுச்சு. பனானா லீஃப்ல கல்யாணம் புதுசில் நாங்கள் கூட்டு போகல மாணி சார் சூப்பராக இருக்கும். நான் சாப்பாடுலாம் குறை சொல்லக்கூடாது எல்லாம் நினச்சி. ஆனால் லேட்டாக எடுத்துகிட்டு வச்சாங்க. சொன்னதுக்கு அப்புறம் தான் செய்வாங்க. ஆனால் சாப்பாடு சூப்பராக கடைசியாக நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிடல பல்லுடா கடைக்கு கூட்டு போயிட்டு சாப்பிடல நம்ம திருச்சியில் பனானா லீஃப்ல மாடியில் அத்தனை மசாலா போயிட்டுல ஞாபகம் இல்லையா உங்களுக்கு? பிரியாணி சிக்கன் மசாலாம் சாப்பிட்டோமே. ஜனமோட ட்ரீட் போனது தெரியுது. நம்ம கூட ஒரு இருட்டான ஒரு மணிக்கூண்டு கிட்ட உட்காந்து சாப்பிட்டோம். இவங்க மாமியார் சாப்பிட மாட்டாங்கன்னா உங்களுக்கு தனி செக்ஷனு. ஆமா தயிர் சாதம் உங்களுக்கு சாப்பாடு. போலீஸ் முன்னாடி நின்று போட்டோ கூட எடுத்தோமே ஞாபகம் இருக்கா? சாரி கட்டியிருந்தேன் அப்போ நான். நீங்கள் சுடிதார் போட்டிருந்தீங்க. எல்லாருமே சாரி தான். ஆனால் கல்யாணம் முடிஞ்சு தான் நம்ம போனோம். ஆமாம் நீங்களும் சாரி தான் இருந்தீங்க. அப்புறம் அந்த ஃபோட்டோ பார்த்தா ரொம்ப இதாக இருக்குன்னு ஒல்லியாக இருப்பேன். கொஞ்சம் ஒல்லியாக இருந்தீங்க. இதே கருப்பாக தான் இருக்குது. இது கொஞ்சம் வெள்ளையாக இருக்குல்ல இப்போ. அப்போ கருப்பாக தான் இருக்குது. ரொம்ப கருக்கிறது. அது மேக்கப் பண்ணவங்க சரியில்லடா போட்டு கல்யாணத்தை அப்போ சொல்ல மாதிரி இந்த வீடியோ பொங்கல் வைக்கிறப்ப அம்மா நம்மளுக்கு அதை போல கருப்பாக பயங்கரமாக இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிறப்பாயிடுச்சு. சொல்கிறது பார்த்தா வடிவேல் காமி சொல்கிறேன் கருப்பாக பயங்கரமாக. இவன் பயங்கர கருப்பு பயங்கர கருப்பாக இருக்கு. இப்போ கொஞ்சம் வெள்ளையாயிடுச்சு. அது மாதிரி கவனி சரி இவங்க என்ன உங்களுக்கு இல்லை வந்துட்டேன் சொல்லு. எனக்கு அண்ணன் உங்களுக்கு அத்தான். சரி அப்படின்னா என்னன்னா அண்ணன் சொல்றது தான் கரெக்டுன்னு அர்த்தம். அப்புறம் வேற என்ன சொல்ல வர நீங்கள் போடு தங்குற பார்த்து நச்சுன்னு ஓட்டலாம் மிக்சி வாயிலே போட்டுருக்கேன்னு. தப்பா அத்தை சொல்லாத தப்பா. ஆமாம் ரெண்டு அத்தையும் சொத்த அத்தையாக போயிடுச்சு பிள்ளைக்கு தையல்கிட்ட அதாவது போகும் கொஞ்சம் நேரம் போய் தூக்கி வச்சிருந்தா பிள்ளை அம்மா போட தூங்கலை முடிச்சுதான் இருக்கா. போது வந்தோடனே பாரு கை எப்படி போக மாட்டோம். பசி பிள்ளை பசி இல்லை அது சாப்பிடும். என்ன மாரி பிள்ளைங்க அலசக்காரி பிள்ளைங்க பார்த்தோன்னே அப்படி விதவிதமாக பார்த்தோன்னே ஆசைப்படுறது ஆனால் சாப்பிட்றது கிடையாது. எனக்கும் அப்படிதான் பார்ப்பேன். வயிற்றுக்குள்ள போனால் ஏதாவது ப்ராப்ளம் பண்ணும். என்ன பண்ணோன்னே தெரியல. அது விற்க போட்டு வந்துருக்கனால அழகாக இருக்கும். என்னது விற்க போட்டு அழகாக இருக்கும். அண்ணா நான் அந்த கவுளி எதுக்கு தெரியுமா சொன்னேன்? கவுளினா ஸ்ரீரங்கநகர் இருக்க இடத்துல தான் இருக்கும். பள்ளியோட சவுண்ட் பேர் கவுளி. நீங்கள் வெங்கடேசன் தானே? அதுக்கு தான் அதை சொன்னேன். அண்ணனுக்கு ஐஸ் வைக்குது மாணிச்சா. அடுத்த பிரியாணி அண்ணன்டா தம்பிடா தங்கச்சிடா. என்ன வேணும்? வேணுமா? ஓ ஐஸ்கிரீம் கேட்டீங்க. ஐஸ்கிரீம் இங்கே கேஷ் பே